நம்மளோட கோயில்களில் பார்த்துருப்பீங்க, நிறைய யானை சிற்பங்கள், யானத்தின் வடிவமாக இருக்குது அது யானை சிற்பங்கள். நிறைய செய்திகள் பதிவிடப்பட்டிருக்கும். போர்க்கள காட்சிகள், மற்ற செய்திகள்லாம் பதிவிடப்பட்டிருக்கும். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், நாட்டியம் சார்ந்த கலைகள், போர் சார்ந்த கலைகள் எல்லாம் இருக்கும். ஒரு பாருங்களேன், இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக குதிரை மேலே இருக்கிறது, நாட்டிய பெண்கள். இங்கே பாருங்கள், இடதுபுறம் வலதுபுறமும் அந்த நாட்டிய பெண்களோட வடிவம் அழகாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இவையெல்லாம் எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது? இப்போ பாருங்கள், முருகனுடைய மயில் மேலே அமர்ந்து இருக்கிற ஒரு பிடிச்சிருப்போம். இது அனைத்துமே இங்கே பாருங்களேன், நாட்டியத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளவு அந்த கைகளும் கால்களும் அவ்வளோ அழகான, நம்ம இப்போ இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, ஆர்க் அப்படின்றோம், அது வளைவு சார்ந்த நடன